ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீரபாண்டியோட கட்டபொம்மனோட உண்மையான வரலாறு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மனிதனை தூக்கிலிடலாம், ஆனால் அவரோட சிந்தனைகள் ஒருபோதும் தூக்கிலிட முடியாது. 1799 தென்னிந்தியாவில் ஒரு சின்ன ஊரில் ஒரு சிறிய கோட்டையில் ஆனால் ஒரு பேரரசியே எதிர்த்து சவால் செய்த வீரன் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். இது ஒரு கதையே அல்ல, சினிமாவும் இல்லை, இது உண்மையாக நடந்த ஒரு வரலாறு. 1700 தமிழ்நாட்டில் நாயக்கர்கள் ஆட்சி வீழ்ச்சி அடைஞ்சிருந்துச்சு. முகலாயர்கள் பலமும் குறைஞ்சிருந்துச்சு. அரசியல் குழப்பங்கள் அதிகரிச்சிருந்துச்சு. அப்போ ஒரு புதிய சக்தி வந்தது, பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி. முதல்ல அவங்க வியாபாரம் செஞ்சாங்க, பிறகு ஆட்சி அரசியல் இந்த மாதிரி ஈடுபட்டாங்க. அவர்கள் இந்தியாவில் பயன்படுத்திய முறை டிவைட் அண்ட் ரூல். பாளையக்காரர்கள்னால் என்னன்னு தெரியுங்களா? ஒரு பகுதியை பாதுகாக்கும் உள்ளூர் தலைவர் தான் பாளையக்காரர். வரி வசூலிப்பார், படை வச்சிருப்பார், கோட்டைகளும் வச்சிருப்பார். அப்படி இருந்த ஒரு முக்கியமான பாளையம் தான் பாஞ்சாலங்குறிச்சி. அந்த பாளையத்தோட அரசன் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். 1760 ஜனவரி 3 ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் பின்னால் வீரபாண்டிய கட்டபொம்மனுங்கிற அரசனாக திகழ்ந்தது. அவரோட தந்தை ஜெகவீரபாண்டியர். அவர்கள் குடும்பம் நாயக்கர்கள் வம்சம். கட்டபொம்மன் சின்ன வயசுலேயே குதிரை சவாரி, வாள் சண்டை, அரசியல் அறிவு பெற்றார். அவர்கள் கண்களில் துணிவும் வீரமும் ஆண்மையும் இருந்தது. அவர்கள் பாளையக்காரர்களால் முடிசூட்டப்பட்டார். 1790 மக்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை ஏன் அதிகமாக நேசித்தாங்க அப்படின்னா, அநியாய வரி இல்லை, விவசாயிகளை மிகவும் பாதுகாத்தார், தைரியமான தீர்மானங்களை விதித்தார். ஆனால் இந்த அமைதி நீண்ட நாள் நீடிக்கவில்லை. ஏன்னா ஆங்கிலேயர்கள் வரியை அதிகம் கேட்க தொடங்கினாங்க. அதுதான் வரலாற்றையே மாற்றிய தருணம். ஒரு மனிதன் வரி கொடுக்க மறுத்தால் அது சாதாரணம், ஆனால் ஒரு அரசன் மறுத்தால் அது புரட்சி. 1790 இறுதியில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தென்னிந்திய அரசியல் கட்டுப்பாட்டை முழுமையாக கைப்பற்ற முயன்றது. ஆர்காட் நவாபிட்ட அவர்கள் அதிகமாக கடன் பெற்றிருந்தாங்க. அந்த கடனை திருப்பி செலுத்த பணம் அதிகமாக தேவைப்பட்டது. பணம் எங்கிருந்து வரும்? பாளையக்காரர்களிருந்து. அவர்கள்கிட்ட வரி அதிகம் கேட்கப்பட்டது, அதிலும் அதிக வரி கேட்கப்பட்டது. பல பாளையக்காரர்கள் பயந்து பணம் கொடுத்தாங்க, வரி கொடுத்தாங்க. ஆனால் பாஞ்சாலங்குறிச்சி மட்டும் தலைகுனியவே இல்லை. மந்திரி அந்த அரசவையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அரசவையில் மந்திரி கேட்குறாரு, அரசே, ஆங்கிலேயர்கள் மீண்டும் வரி கேட்கிறார்கள். கட்டபொம்மன் அமைதியாக கேட்டார், எவ்வளவு அப்படின்னா? மந்திரி சொன்னார், முந்தையை விட ரெட்டிப்பாக கேட்குறாங்க. அதுக்கு கட்டபொம்மன், நமது மக்கள் உழைப்பது வாழ்வதற்காக, ஆங்கிலேயர்களோட ஆடம்பரத்துக்காக அல்ல. நாம் அநியாய வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். இந்த தகவல் ஜாக்சன் துறைக்கு தெரிவிக்கப்பட்டது. 1798 ஜாக்சன் துறை கலெக்டர் ஜாக்சன் ஒரு உத்தரவு அனுப்பினார் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன் மஸ்ட் அப்பியர் பிஃபோர் மீ. அதாவது இது அழைப்பு அல்ல, உங்களுக்கு இது கட்டளை அப்படின்னு அரசவையில் குழப்பம் நீடிச்சது. ஒரு சிலர்கள் சொன்னான், அரசே செல்ல வேண்டாம், போர் வரும் அப்படின்னாங்க. அதுக்கு கட்டபொம்மன் செய்தால், நான் செல்வேன், ஆனால் தலைகுனிய மாட்டேன் என்றால் திமிராக. ராமநாதர் அரண்மனை கலெக்டர் ஜாக்சன் துறை மேசையில் அமைஞ்சிருந்தார். ஜாக்சன் கட்டபொம்மனை பார்த்து கேட்குறார், ஷோ யூ ஆர் கட்டபொம்மன்? கட்டபொம்மன் திமிராக நின்று சொல்கிறார், ஆம், நான் தான் கட்டபொம்மன் அப்படின்னு. அதுக்கு ஜாக்சன், யூ ஹேவ் ரிஃப்யூஸ்டு டு பே ட்ரிபியூட் அப்படிங்கிறார். அதுக்கு கட்டபொம்மன், நான் என் மக்களிடம் அநியாயமாக எதையும் வசூலிக்க மாட்டேன். அதுக்கு ஜாக்சன் கோபமாக, யூ டேர் டிஃபை த கம்பெனி? நான் என் மக்களை நாட்டை பாதுகாக்கிறேன், அது என் தைரியம் என்றால் ஆம் அப்படின்னு திமிரா சொல்கிறார். அதுக்கு ஜாக்சன் சைகை மூலம் சிப்பாய்களை காமிக்கிறார். உடனே அவரை கைது செய்ய சிப்பாய்கள் முயன்றனர். ஆனால் கட்டபொம்மன் தன்னோட வாள் எடுத்து அங்கிருந்து ஏற்பட்ட குழப்பத்தில் தப்பிச்சார். ஜாக்சன் அவமானப்படுத்தப்பட்டார். அவர் சொன்னார், திஸ் ரிபிலிஷன் மஸ்ட் பி கிரஷ்டு. அதுவே பாஞ்சாலங்குறிச்சி போரோட தொடக்கமாக அமைஞ்சது. 1799 பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முடிவு செஞ்சது, நெகோசியேஷன் இஸ் ஓவர், வார் இஸ்
பிகினிங் அப்படின்ட்டு. மேஜர் பென்னர்மேன் தலைமையில் படைகள் வந்து தயாரானது. துப்பாக்கிகள், அதாவது பிரிட்டிஷ்கிட்ட துப்பாக்கிகள், பீரங்கிகள், குதிரைப்படை 1000 சிப்பாய்களுக்கு மேலே வந்து பலம் அமைஞ்சிருது. ஆனால் வந்து அவங்களோட ஒரே இலக்கு வந்து பாஞ்சாலங்குறிச்சியை அழிக்கிறது மட்டும்தான். ஆனால் இந்த பக்கம் வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்து ஒரு வீரன் வந்து கேட்குறான், அரசே அவர்கள் வந்து 1000 கணக்கில் வருகிறார்கள் அப்படின்னு. அதுக்கு கட்டபொம்மன் சொல்கிறாரு, எண்ணிக்கையில் வந்து போர் எப்பயுமே வெல்லாது, தைரியம் தான் வெல்லும் அப்படின்ட்டு. மற்றொரு வீரன் சொல்கிறாரு, பீரங்கிகள் அதிகமாக இருக்கிறதாங்க அரசே அப்படின்ட்டு. அதுக்கு கட்டபொம்மன் வாளை உயர்த்தி, இந்த மண் நமக்கு தாய் மண், தாயை காப்பாற்ற உயிர் கொடுக்க தயார் தானே அப்படின்ட்டு. அதுக்கு அனைத்து வீரர்களும் தயார் அரசே தயார் அரசேன்னு முழக்கம் வந்து ஏற்பட்டது. முதல்ல வந்து பீரங்கி தாக்குதல் நடந்தது. கோட்டை சுவரெல்லாம் குலுங்கியது. சுற்றிலும் கோட்டையை சுற்றி புகை, கூச்சல், குருதின்னு ஏகப்பட்டது அமைஞ்சது. ஆனால் கோட்டை உள்ளே இருந்து ஒரு தமிழர் வீரர் துப்பாக்கியோட சுட்டினார். ஒரு இளைஞன் வந்து காயம் அடைஞ்சான். அவன் சொன்ன கடைசி வார்த்தை, அரசே கோட்டையை மட்டும் விட்டுறாதீங்க, காப்பாற்றுங்க. பிரிட்டிஷ் படைகள் வந்து முன்னேறின. கோட்டை சுவர்கள் உடைந்தது. கட்டபொம்மன் நேரடியாக வந்து போரில் இறங்கினார். ஜாக்சன் குரல், கேப்சர் ஹிம் அலிவ். ஆனால் போரில் இருந்து நடுவில் வந்து கட்டபொம்மன் தப்பிச்சு எஸ்கேப் ஆகிட்டார். ஏன்னா போரில் வந்து உயிரோடு இருக்கணும், மீண்டும் போராட. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து முற்றிலும் தகர்க்கப்பட்டது. பிரிட்டிஷ் வந்து அறிவித்தது, லெட்ஸ் திஸ் பி எ லெசன். ஆனால் அது பாடமாக இல்லை, அது ஒரு புரட்சியோட விதை. போரில் கோட்டை வந்து விழுந்தோனையும் கட்டபொம்மன் உயிரோடு இருந்தார். ஆனால் வந்து இரவு நேரம் வந்து காடு வழியாக தப்பிச்சு எஸ்கேப் ஆகிட்டார். அதில் ஒரு வீரன் கேட்குறான், அரசே நம்ம ஊர் அழிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அதுக்கு கட்டபொம்மன் மெதுவாக சொல்கிறாரு, ஒரு கோட்டை எழுந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் ஒரு மனசு மட்டும் அடிமையாகக்கூடாதுன்னு. அவர் கூட சில ஆதரவாளர்களும் ஒழிஞ்சிருந்தாங்க. ஆனால் வந்து பிரிட்டிஷ் தேடுதல் வேட்டை மட்டும் தீவிரமாக இருந்தது. எட்டப்பன்கிற மூலிமா தான் கட்டபொம்மன் காட்டி கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி வரலாற்றில் வந்து குறிப்பிடுறாங்க. சிலர் சொல்லுவாங்க அவர் தான் தகவல் கொடுத்தாங்க அப்படின்னு. ஆனால் ஆவணங்களில் முழுமையான ஆதாரம் இல்லை. சினிமா உருவாக்கிய கதை மக்களின் மனதோட உறைந்தது. 1799 அக்டோபர் ஆரம்பம். பிரிட்டிஷ் படைகள் அவரை முற்றுகையிட்டனர். ஒரு சிப்பாய் குரல் மட்டும் கேட்டுச்சு, ஹீ இஸ் சரவுண்டட். அதாவது கட்டபொம்மன் வாளை கீழே வச்சிட்டாரு, அதாவது சுற்றி வச்சிட்டாங்க. அதுக்கு அப்புறம் வந்து கட்டபொம்மன் சொல்கிறாரு, நான் ஓடவும் இல்லை, பயப்படவும் இல்லைன்னு. அதுக்கப்புறம் கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டு பிரிட்டிஷ் விசாரணைக்கு முன்னாடி வந்தது. அவர்கள் தீர்ப்பு முன்கூட்டியே தீர்மானித்திருந்தது. அதாவது என்னென்னா, டெத் பை ஹேங்கிங். அதாவது வந்து கட்டபொம்மன் அமைதியாக இருந்தார். ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி சொல்கிறான், டு யூ ரிக்ரெட் அப்படின்ட்டு. அதுக்கு கட்டபொம்மன், ஒரு தாய்நாட்டை காப்பாற்ற முயன்றதில் வருத்தம் எதுக்கு அப்படின்ட்டு. கயத்தார், அதாவது வந்து கயத்தாருங்கிற இடத்துல தான் கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுறாரு. 16 அக்டோபர் 1799. மக்கள் சுற்றியும் வந்து கூடியிருந்தனர். தூக்கு மேடை தயார் செய்யப்பட்டது. கட்டபொம்மன் மேடைக்கு நடந்தார். அவர் சொன்னதாக கூடப்படும் வார்த்தைகள் வந்து, இந்த மண்ணை யாராலையும் அடிமையாக்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் கட்டபொம்மனோட மூச்சு கழுத்தை கயிறு வந்து இறுக்கப்பட்டது. ஒரு வீரன் உயிர் நீக்கினார். ஆனால் ஒரு பிறச்சி மட்டும் பிறந்தது. அடுத்தது அவரோட தம்பி ஓமத்துறை போராட்டத்தை தொடர்ந்தார். அதுக்கப்புறம் மருதுபாண்டியர்கள் புரட்சியை வந்து விரிவுபடுத்தினாங்க. 1959 வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் வந்து வெளியாச்சு. அதில் சிவாஜி கணேசன் அவரை வந்து உயிரோடு கொண்டு வந்திருப்பார். ஆனால் சினிமாவில் வரலாறே அவரை அழிவில்லாதவராக மாற்றியது. ஒரு மனிதனை வந்து தூக்கிலிடலாம், ஆனால் ஒரு சிந்தனையை ஒருபோதும் தூக்கிலிட முடியாது. இது வீரபாண்டிய கட்டபொம்மன் கதையல்ல, இது தலைகுனியாத தமிழனோட கதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.